ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டப்பிள்ளை சுடரில் இனி வர எபிசோடில் ரொம்பவே சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் காத்துட்ருக்கு. அது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் வாங்க. சுடர் தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கீங்க. அந்த தருணம் கூடிய சீக்கிரமாகவே வரப்போகுது. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. நம்ம அபிநயாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும்னா ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்டு இருந்த தருணத்தில் தான் பிரபாகரன் சொன்ன ஐடியாவால் இப்போ கர்ணா வீட்டுக்குள்ளே போய் மாணிக்கம் சம்மந்தப்பட்ட ஆதாரம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் பார்வதி ரூமில் தான் அது இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ரூம்குள்ளே போய் தேடியும் பார்த்துட்டாங்க. அபிநயா எதிர்பார்த்த மாதிரியே அந்த சொத்து பத்திரமும் கிடச்சிருச்சு அபிநயாவுக்கு. இந்த இடத்துல தான் அவங்க டைரியை பார்த்தோமே, இந்த டைரி பார்வதி அக்காவோட தான் இருக்குமே அப்படின்னு யோசிக்க போகிறாங்க. இந்த தருணத்தில் அந்த டைரியை எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க தருணத்தில் தான் கரெக்டாக ஸ்வேதா என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஆனால் அபிநயா கொஞ்சம் எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறவங்க தான். அதனால் யாரோ ரூமுக்கு வரப்போகிறாங்க அப்படின்றத உணர்ந்த அவங்க அந்த டைரியை அப்படியே ரூம்குள்ளே வச்சுட்டு அவங்க அந்த மாணிக்கத்தோட சம்மந்தப்பட்ட அந்த சொத்து பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வர போகிறாங்க. இந்த சொத்து பத்திரத்தை லாயர் பிரபாகரன்ட்ட ஒப்படைக்கிறாங்க அபிநயா. இந்த இடத்துலையும் இது போதுமா சார் அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்க, அதுக்கு லாயர் என்ன சொல்ல போறாங்கன்னா, கண்டிப்பாக இது போதாது அபி, ஏன்னா மாணிக்கம் உங்கள் முன்னாடி வந்தால் மட்டும்தான் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாயர் பிரபாகரன் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக மாணிக்கத்துக்கு ஒரு பெரிய வலையாக விரிச்சா மட்டும்தான் இந்த சொத்துக்காகவாவது திரும்பவும் உங்ககிட்ட வருவான். அவன் வரும்போது அவங்கிட்ட எப்படியாவது உண்மையை வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் சொல்கிறாரு. கண்டிப்பாக இது நடக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்க, நம்ம முயற்சி தான் பண்ணணும் அபிநயா, வேறு வழி கிடையாது. நம்மளுக்கு ஒரு கதவு முடியதாலும் இன்னொரு பக்கம் திறந்துருக்கா அப்படின்றதுக்காக நம்மளோட முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் வெற்றி என்ன பண்ண போகிறான்னா, தினமும் மகேஷுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மகேஷை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற வேலையும் இவர் தான் பார்த்துட்ருக்காரு. இந்த தருணத்தில் கண்டிப்பாக சுடரை பார்த்து பேசாமல் இருக்கவும் மாட்டார். ஆனால் இந்த தருணத்தில் தான் சுடரையும் தியா தருண் இவங்க 3 பேரையும் சண்முகம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் எதிர்பாராத விதமாக வெற்றி என்ன பண்ணிடுறாருன்னா, சண்முகம், தியா தருண் மற்றும் சுடர் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போகிறதா பார்த்துறாரு. இதை பார்த்ததுமே நம்ம சண்முகம், அதாவது அபியோட அண்ணன் பொண்ணு சுடரை தான் நம்ம பார்த்து பேசியிருக்கோமா, இது நாள் வரைக்கும் பழகிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாரு வெற்றி இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் மகேஷ் கிட்ட வெற்றி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகேஷ்கிட்ட போய் என்ன கேட்குறாருன்னா, அது யார் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, அதற்கு மகேஷ் என்ன பதில் சொல்ல போகிறான்னா, அவனுக்கு எதுவுமே தெளிவாக வெற்றி கேட்கவே இல்லை. ஒரு கொஸ்டின், அவங்க யாருன்னு மட்டும் சண்முகத்தை கை காமிச்சனால அது தியா தருணோட அப்பா அப்படின்னு மகேஷ் புரிஞ்சுக்கிட்டு, அவனும் தியா தருணோட அப்பான்னு சொல்லாமல் பொதுவாக என்ன சொல்கிறான்னா, அதுதான் அவங்களோட அப்பா, அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, சுடரோட அப்பா தான், அதாவது அபிநயாவோட அண்ணன் பொண்ணு தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. இந்த தருணத்தில் தான் வெற்றி என்ன நினைக்கிறான்னா, சுடர் சண்முகத்தோட பொண்ணு அப்படின்ற நேரத்தில் அபிநயா நம்ம குடும்பத்தையே சிதைச்சிருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குற்றவாளியாக என்னையும் இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்க காரணமாக இருக்கா. அப்படிப்பட்ட குடும்பத்தில் சுடரோட நான் பழகிறதே தப்பு அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்கிறாரு. அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நான் இனிமேல் சுடரோட பேசுகிறத நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த மாதிரி வெற்றி முடிவெடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மகேஷுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்க போகிறதுக்காக ஸ்கூலுக்கு மறுநாள் கொண்டு போகிறாரு. மகேஷ்காக சாப்பாடு கொண்டுட்டு போகிற சமயத்தில் தான் அப்போ சுடரை கவனிக்காமையே போகிறாரு வெற்றி. ஏன்னா அவர் தெரிஞ்சு முடிவு பண்ணிட்டாரு, இன்னுமே சுடர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவோடு இருக்கிற தருணத்தில் சுடர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஆனால் வெற்றி எதுவுமே பதில் சொல்லாமல் போக போகிறாரு. இந்த தருணத்தில் தான் ரொம்பவே அப்செட் ஆகி இருக்க போகிறாங்க இந்த சுடர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே இருக்க போகிறாங்க சுடர். இப்போ தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, சுடர் அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போக போகிறாங்க. அப்போ தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, சுடர்கிட்ட அபிநயா கேட்க போகிறாங்க,
என்ன சுடர் இவ்வளோ தூரம் அழுதுகிட்டே வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்க போகிறாங்க. அப்போ தான் உண்மையை சொல்ல போகிறாங்க சுடர். என்னன்னா கேப்டன் என்கிட்ட இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து பேசவே இல்லாமோ, என்னன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட ரொம்பவே கவலையோட பேச போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, சுடரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறாங்க. இதனால சுடர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் சுடர், அதனால உன்னை கவனிக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க சுடரை. இருந்தாலும் சுடர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்வின்ஸே ஆகாமல் இருக்காங்க. அப்போ அபிநயாவுக்கு ஒரு கேள்வி எழும்புது. என்னன்னா, அந்த கேப்டன் யாரு, சுடர் இவ்வளோ தூரத்துக்கு பாசம் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இனி அபிநயா கண்டிப்பாக அந்த கேப்டன் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்களா அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இது மட்டும் இல்லாமல் சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்றத எந்த விதத்தில் தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சுடர்கிட்ட கேட்டு தான் தெரிய போகிறாங்க. திரும்பவும் மறுநாள் ஸ்கூலுக்கு வெற்றி வர போகிற சமயத்தில் தான் சுடர் என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னா, கேப்டன் என்ன காரணத்துக்காக நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வெற்றிக்கிட்ட கேட்க, அப்போ வெற்றி அமைதியாகவே இருக்க போகிறாங்க. இருந்தாலும் ரொம்பவே கெஞ்சி கேட்குற சுடர்கிட்ட உண்மையை சொல்லுவாரா வெற்றி அப்படின்னு பார்த்தா உண்மையை சொல்ல போகிறாரு. உன்னை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனது யார், உனக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க போகிறாரு. அவர் எனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போகிறாங்க சுடர். இந்த தருணத்தில் தான் வெற்றிக்கு என்ன தோண போகுதுன்னா, அப்போது சுடருக்கு மாமானா அப்போது அபிநயாவுக்கு பொண்ணாக தான் சுடரா அப்படின்னு வெற்றி நினைக்க போகிறேன். அப்போ அபிநயாவுக்கு சுடர் பொண்ணுனா அப்போ நமக்கு, அப்போது சுடர் வந்து எனக்கும் அபிநயாவுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த சுடரா, இந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வெற்றி யோசிக்க போகிறாரு. சுடர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அபிநயா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு வெற்றி நினைக்க போகிறாரு. அப்போ வெற்றி கண்டிப்பாக அபிநயா கிட்ட சுடர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களா அப்படின்றதா இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.